மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல் 23 வசனங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக மீண்டும் தலைகளை வணங்கி நாம் செபித்து இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நல்ல பிதாவே, இவ்வளவு நேரம் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். பாடினோம், பாவ அறிக்கை ஜெபம் செய்தோம். எங்களால் இயன்ற காணிக்கையை உமக்கு நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நீர் பேசுகிற நேரம், நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசும். அடியனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும். கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை திறந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான மக்களுடைய பாவத்தை மீட்கும்படிக்கு, பாவத்தை போக்கும்படிக்கு அவர் 33 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் சிலுவையிலே உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஆணிகள் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது பரலோகத்திலே பிதாவின் வலது பரிசத்திலே உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே 12 சீசர்களை தெரிந்தெடுத்து அந்த சீசர்களுக்கும் அநேக ஜனங்களுக்கும் சத்தியத்தை அவர் பிரசங்கித்து கொண்டு வந்தார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலே பெரிய ஒரு பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு இந்த என்கிறதான ஆசிரியர், இந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவர் மத்தேயு என்கிறதான இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களில் ஒருவர். அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை இந்த மத்தேயு ராஜாவாக வர்ணித்து அவர் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார். 4 சுவிசேஷங்களிலும், வேதத்தில் 4 சுவிசேஷங்களிலும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷங்களிலும் கிறிஸ்துவை 4 விதமாக வர்ணித்து எழுதுகிறார்கள். மார்க்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு பணிவிடைக்காரராக எழுதுகிறார். மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக எழுதுகிறார். மார்க்கு இயேசு கிறிஸ்துவை பணிவிடைக்காரராக எழுதுகிறார். லூக்கா இயேசு கிறிஸ்துவை அவர் தேவகுமாரனாக எழுதுகிறார். யோவான் அவர் பொதுவாக இயேசு கிறிஸ்துவை அவர் தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் எழுதுகிறார் என்பதை இந்த சுவிசேஷத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் அவர் போதிக்கிற அந்த சத்தியங்களை நாம் இதுவரைக்கும் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தி அது முடிவுரை. அந்த முடிவுரைக்கு முன்னாடி கிறிஸ்து இந்த மலைப்பிரசங்கத்தில் என்ன சத்தியங்களெல்லாம் பேசினார் என்பதை நாம் நினைவுபடுத்துவது மிக மிக அவசியமானது. 5ஆம் அதிகாரத்திலே அவர் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து, அதாவது பரலோக ராஜ்யத்திலே நுழைவதற்கான தகுதி என்ன, உண்மையான நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். அதனால தான் பாக்கியவான்களை குறித்து அவர் பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நுழைகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், துயரப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் அவங்க என்ன செய்யணும்னா, உலகத்துக்கு உப்பாக இருக்க வேண்டும், பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். இதை குறித்து அவர் தொடர்ச்சியாக நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களை குறித்து தெளிவாக பேசுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விவாகரத்து பண்ணுகிற காரியத்தில் ஜாக்கிரதையாக இருப்பாயாக என்றெல்லாம் பேசுகிறார். 6ஆம் அதிகாரத்திலே
இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், எது மெய்யான ஆராதனை என்பதை சொல்லுகிறார். அதிலே கொடுப்பதை குறித்து, ஜெபிப்பதை குறித்து, உபவாசிப்பதை குறித்து, எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், மாயக்காரர்களைப் போல கொடுக்கக்கூடாது என்பதை அவர் திட்டவட்டமாக அந்த செய்தியிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும், உண்மையாக ஜெபிக்கணும், உண்மையாக உபவாசிக்கணும் என்பதை சொல்லுகிறார். அடுத்தது, உங்களுடைய பொக்கிஷங்களை பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள், அதுதான் அழியாதது. பூமியிலே சேர்த்து வைப்பீர்களானால் அது அழிஞ்சிடும், கண்ணமிட்டு திருடர்கள் திருடிடுவார்கள் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ச்சியாக உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், உண்மையான மெய்யான ஒரு நியாய தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை அவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அதனால தான் அவர் சொல்லும்போது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதீர்கள், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். மனுஷனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒருவேளை மனுஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டும். அந்த அதிகாரத்தின் பேரில் அவர்கள் நியாயம் தீர்ப்பார்களானால் முதலாவது அவர்களுடைய கண்களிலே இருக்கிற தூசியை பார்க்க வேண்டும். பிறருடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. நியாயம் இவர்கள் எந்த அளவின்படி அளக்கிறார்களோ அதே அளவின்படி அவர்களுக்கும் அளக்கப்படும் என்பதை அவர் எச்சரிக்கிறார். அதை தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து அவர் 2 வாசல்களை குறித்து பேசுகிறார். அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். 2 வாசல்கள், ஒன்று விசாலமான வழி, இன்னொன்று இடுக்கமான பாதை. இந்த 2 வாசலை குறித்து, அதனுடைய மேன்மையை குறித்து பேசிட்டு இயேசு கிறிஸ்து, இடுக்கமான வாசலில் போங்க, அந்த வாசல் என்னுடைய வாசல், நானே அதுக்கு வாசலாக இருக்கிறேன், என்ன இல்லாமல் பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது, ஒருவனும் போக முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அடுத்தது அவர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசியும் அறிய வேண்டியதான ஒரு சத்தியம். இன்றைக்கி நிறைய போலி போதகர்கள், போலி கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகிவிட்டார்கள். கிறிஸ்துவனுடைய பெயராலேயே இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, நான் தான் ஊழிக்கிறேன், நான் தான் எனக்கு தான் சத்தியம் தெரியும் என்று அநேகர் என்ன செய்கிறார்கள், இப்படி பெருகிட்டாங்க. அதனால் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாக இருங்க. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன செய்வாங்க, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு இருக்கிற ஓநாயை போல வருவார்கள். ஓநாய், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு இருக்கிற ஓநாய். அப்போ இது ஆடா ஓநாயா என்று நம்ம கண்டு கொள்ளுகிற பொறுப்பு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதையோ இது நல்லதா கெட்டதான்னு பார்க்குற நம்ம இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் யார் போலி போதகர்கள், யார் உண்மையான போதகர்கள் என்பதை அறிந்து கொள்வது நம்முடைய காரியமாக இருக்கிறது. சரியா? அதுதான் போன வாரத்தில் நம்ம செய்தியாக நம்ம கேட்டோம். இன்றைக்கு மிக ஒரு முக்கியமான செய்தியை இயேசு கிறிஸ்து இங்கே போதிக்கிறார். மிகவும் அவசியமான ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். நீ இடுக்கமான பாதையில் போறியா அல்லது விசாலமான பாதையில் போறியா, அதனுடைய முடிவு என்னங்கிறத இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த பகுதியில் போதிக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 to 23 வசனங்களிலே போதிக்கிறார். அதாவது இடுக்கமான வாசல் வழியினுடைய முடிவு என்னது, நித்திய ஜீவன். அதுதான் பரலோகத்தினுடைய வாசல். நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நீ என்ன செய்யணும், இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்க வரணும். அடுத்தது விசாலமான வழி, அது எங்கே போகுதுன்னு சொன்னால் நித்திய நரகத்திற்கு போகிறது, நித்திய மரணத்திற்கு அது போகிறது. அப்போ இன்றைக்கு அதனுடைய முடிவு என்னங்கிறது தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக அவர் முடிவுரையிலே பேசுகிறார். முடிவுரை பிரசங்கத்தில், இந்த மலை பிரசங்கத்தினுடைய முடிவுரையில் 2 வாசல்களை குறித்து அங்கே தொடங்குகிறார். அதுதான் முடிவுரை. 2 வாசல்களை குறித்து பேசிட்டு அடுத்தது அந்த வாசலிலே விசாலமான போகிற வாசலில் தான் இன்றைக்கி அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ளப்போதர்களும் இருப்பாங்க, ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறார்.
அடுத்தது இந்த முடிவுரையில் இன்னொரு செய்தி இருக்குது, அடுத்த கடைசி செய்தி. அதுக்கு முன்னாடி இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அதாவது யார் பரலோக ராஜ்யத்துக்கு போவா, யார் போக மாட்டா. இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சிப்பா, அடுத்தது கடவுளுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத இந்த பகுதி நமக்கு என்ன செய்யுது, தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கி தலைப்பு என்னன்னு சொன்னால், இந்த 3 வசனத்தினுடைய தலைப்பு என்னன்னா, பரலோக ராஜ்ய நுழைவும் பிரயோஜனமற்ற மனித செயலும். பரலோக ராஜ்யத்தினுடைய நுழைவும் பிரயோஜனமற்ற மனித செயலும், இதுதான் தலைப்பு இந்த 3 வசனத்துக்கு. சரிங்களா? இப்போ இந்த 3 வசனத்தில் 3 செய்திகளை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். 3 செய்திகள். முதலாவது செய்தி என்னன்னு சொன்னால், யார் பரலோகத்துக்கு போவா, பரலோகத்துக்கு யார் போவாங்க, யார் போக மாட்டாங்க அப்படிங்கிறது முதல் செய்தி. இது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறோம், அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், புரியுதா? அவருடைய திருச்சபையிலே அங்கமாக இருக்கிறோம், அவருடைய செய்திகளை நாம் கேட்கிறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வரோம், நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய நாமத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்தவன் சொல்கிறோம், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி சொல்லுகிறோம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி சொல்லுகிறோம், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை இங்கே சொல்லுகிறார். இப்போ யார் பரலோக ராஜ்யத்துக்கு போவா, யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டார்கள் அப்படிங்கிறத இங்கே இந்த 21வது வசனத்தில் சொல்கிறார். நான் படிக்கிறேன் பாருங்கள் அந்த வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், கர்த்தாவே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கிறிஸ்துவனுடைய முடிவு என்ன? பரலோக ராஜ்யம். நம்ம ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பெற்று அவருடைய பிள்ளையாய் சபைக்கு நாம் ஏன் வரோம், அவரை ஏன் விசுவாசிக்கிறோம்? இதனுடைய பலன் என்ன? நான் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். நான் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி சொன்னார். யோவான் ஸ்நானகனும் அதுதான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகள், நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள், புரியுதா? அதற்கு இயேசு கிறிஸ்து தான் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார்? அதற்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படி நாம் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பெற்ற மக்களாகிய நீங்களும் நானும் சபையில் இருந்து அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி வாழும்போது மட்டும்தான் நாம் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நல்லா கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்துக்கு போவான்றார். இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வேண்டும். யாருடைய சித்தத்தின்படி செய்யணும்? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டு நான் கிறிஸ்தவன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சபைக்கு வரேன், இத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கிறேன், அதனால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் எங்கே போக முடியும். அப்போ பிதாவினுடைய சித்தம்னா என்ன? இதை நம்ம அறிஞ்சிருக்கணும். பிதாவினுடைய சித்தம் என்றால் என்ன அப்படிங்கிறத நாம் அறியணும். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யணும்னு சொல்கிறாரு. அப்போ பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த பகுதி நமக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அப்போ பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை இப்போ நம்ம வேதத்திலிருந்து நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் 3 கோணங்களிலே பிதாவினுடைய சித்தம்
சொல்லப்படுகிறது. 3 கோணங்களிலே பிதாவுடைய சித்தத்தை குறித்து என்ன செய்யுதுன்னா சொல்லப்படுகிறது. இப்போ அது ஒன்று நம்ம படித்தோன்னு சொன்னால் சங்கீதம் 40வது சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 40வது சங்கீதம் 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ தேவனுடைய சித்தம் என்பது முதலாவது காரியம், அது தேவனுடைய கற்பனையை குறிக்கிறது, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது, தேவனுடைய கட்டளையை குறிக்கிறது. தேவனுடைய கட்டளை தான் அவருடைய சித்தம். அப்போ அவருடைய கற்பனை என்ன சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது, 10 கட்டளையை குறித்து சொல்லுகிறது. இந்த 10 கட்டளையை நாம் அறிந்திருக்கிறோமா? இந்த 10 கட்டளை சொல்லுகிறபடி நாம் வாழ்ந்திருக்கிறோமா? அதுதான் கடவுளுடைய சித்தம். கடவுளுடைய சித்தம்னா என்ன என்று வேறொரு கடவுள் இல்லை. எந்த சொரூபத்தையும் என்ன செய்யக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது, அது உண்டாக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய்ச்சாட்சி சொல்லக்கூடாது, பிறனுடைய பொருளை இச்சிக்கக்கூடாது. இதெல்லாமே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. புரியுதா? அப்போ இதுதான் அவருடைய சித்தம். இன்றைக்கி அவருடைய சித்தம் எனக்கு தெரியல, அதனால் நான் கீழ்ப்படியலை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வழி கிடையாது. இப்போ இன்றைக்கி தேவனுடைய சித்தம்னா என்னான்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல, நிறைய கிறிஸ்துவ மக்களுக்கு தெரியல. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம், கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் என்ன செய்யணும், அறிந்திருக்கணும். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அவர்களுக்கு பங்காளிகளாக முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் இல்லை 5:17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் என்ன செய்யுங்க, உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ தேவனுடைய சித்தத்தை நீங்கள் உணராமல் அறியாமல் நீங்கள் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? இப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீங்களும் நானும் என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும். மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தம் என்ன என்பது எனக்கு தெரியலன்னா நான் மதியற்றவனாக இருக்கிறேன், எனக்கு ஞானம் இல்லை, புத்தி இல்லை, அறிவு இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை தான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ரெண்டாவது காரியம், ரெண்டாவது கோணம் என்னன்னு சொன்னால், வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். எண்ணுகிறபடி இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது கடவுளுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட இந்த காரியத்துக்காக நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் என்ன எப்படி இருக்கிறாரு, சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் என்னது, எல்லா மக்களும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படவும் அவர் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
இப்போ இங்கே இந்த எல்லாரும்னு சொல்லப்படுகிறது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை தெரிந்தெடுத்தாரோ, எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ இங்கே அவருடைய சித்தம் என்னன்னு சொன்னால், தேவனால் முன்குறிக்கப்பட்ட எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ முதல் மனிதன் யார்? ஆதாம். ஆதாம் முதல் கடைசி மனிதன் யாருன்னு தெரியாது. கடைசி மனிதன் யாருன்னு தெரியாது. இப்போ அந்த கடைசி மனிதன் ஏன் இவ்வளோ நேரம் கிறிஸ்து தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், கடைசி மனிதன் இதுக்கு முன்னாடி பிறந்தானா இல்லையா, அல்லது இன்னும் எப்போ பிறக்க போகிறான், இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து அல்லது 50 வருஷம் கழித்து 100 வருஷம் கழித்து தெரியாது. இப்போ அவன் பிறந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கடைசி மனிதன், அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவன் கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் ரட்சிக்கப்பட்டு பின்னாடி தான் கிறிஸ்து வரப்போகிறார். அப்போ அந்த முதல் மனிதன் ஆதாமிலிருந்து கடைசி மனிதன், அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் இதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுவது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு எல்லா மக்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது என்பது என்று சொல்லும்போது, அதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும்? அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். இதை நாம் அறிந்திருக்கணுமா இல்லையா? இதுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகள் அவருடைய சித்தம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தம். மூணாவது காரியம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்குன்றார். 3வது கடவுளுடைய சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீ விரும்பினாலும் விரும்பினாலும் தேவனுடைய திட்டத்தின்படி செயல்படுவது தான் ஆண்டவருடைய சித்தம். நீ விரும்பினாலும் விரும்பினாலும், ஏன்னா நம்ம பாடுபடுறதுக்கு விரும்ப மாட்டோம். புரியுதா? அதாவது நம்ம வியாதியாக இருப்பதற்கு விரும்ப மாட்டோம். ஒரு கால் ஒரு கை வராமல் இருப்பதற்கு நம்ம விரும்ப மாட்டோம். கிறிஸ்துவின் நிமித்தமாய் அடிப்படுவதற்கு நம்ம விரும்ப மாட்டோம். போய் சுவிசேஷத்தை சொன்னால் அவன் நம்மளை அடிச்சிருவானே அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம விரும்ப மாட்டோம். கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடு அனுபவிக்கிறதுக்கு ஒரு நாளும் நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் நீ பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய சித்தம். புரியுதா? நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேங்க, விசுவாசித்துட்டேன், நான் சபையில் அங்கமாக இருக்கிறேன், நான் சபைக்கு வந்துட்டுருக்கிறேன், சரியா? நான் என்னால் முடிஞ்சதை நான் காணிக்கை கொடுத்துட்ருக்குறேன், அதனால் நான் என்ன செஞ்சிருவேன்? எங்கே போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீ தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் மட்டும்தான் நீ எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்பது அவருடைய வார்த்தை. தேவனுடைய சித்தம் என்பது அவர் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவது. தேவனுடைய சித்தம் என்பது நாம் கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடு அனுபவிப்பது. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். சரியா? அடுத்தது தேவனுடைய சித்தம் என்பது இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பரிசுத்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்னது? பரிசுத்தமாக இருக்கணும். புரியுதா? அப்போ பரிசுத்த சிந்தை இருக்கணும், பரிசுத்தமான வார்த்தையை பேசணும், பரிசுத்தமான செயல்கள் நமக்கு என்ன செய்யணும். இதுதான் தேவனுடைய சித்தம்.
இது இல்லாமல் நீ பரிசுத்தமாக இல்லாமல், நீ தேவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல், 10 கட்டளைகளின் படி நீங்கள் வாழாமல், நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினாலே நீங்கள் மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல், கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்கள் பாடுபடாமல், கண்டிப்பாக ஒரு எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இப்போ நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்களா இருக்கிறீங்களா இல்லையா? யோசித்து பாருங்கள். இப்போ நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிறவர்களாக இருப்பீங்கன்னா இப்படி நீங்கள் என்ன செய்யணும்? இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை இந்த சித்தத்தின்படி நீங்கள் செயல்படுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். வாசிங்க, சங்கீதம் 143:10 படிங்க. சங்கீதம் 143 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ இந்த சங்கீதக்காரன் என்ன ஜெபம் பண்ணுறாரு? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். என்னைக்காவது இப்படி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவரே, உமக்கு என்ன பிரியமோ அதை சொல்லுங்கள் ஆண்டவரே, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? எனக்கு இது வேணும், அது வேணும், இது அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு பட்டியலையே போட்டு நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமே ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமோ ஒழிய, ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுக்கு என்ன பிரியமானது என்பதை என்னைக்காவது நம்ம அவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே சொல்லுங்கள் ஆண்டவரே, உமக்கு என்ன விருப்பமோ, உமக்கு என்ன பிரியமோ சொல்லுங்கள், அதை என்ன செய்கிறேன்னு சொல்லி என்னைக்காவது தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவர்களாய் நடந்து கொள்ளவும். இங்கே பவுல் கொலோசிய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு? இந்த அவருடைய ஜெபத்தில் ஒரு முக்கியமான ஜெபம் என்னன்னு சொன்னால், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே ஒவ்வொரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அது இல்லாமல் நீங்கள் மற்றது எல்லாம் செய்வீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. சரியா? அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு? மத்திய எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் கடைசியில் என்ன சொல்கிறாரு? யார் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் போவாங்க. யார் போக மாட்டாங்க? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள். வெறுமையாக தேவனுடைய சித்தத்தை அறியாமல், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்கிறதில்ல? பிரவேசிப்பதில்லை. புரியுதா? இப்போ கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிற வெறும் வார்த்தையினால், சும்மா ஒரு மனப்பாடமாக சொல்லுகிறதுனால, நான் கிறிஸ்தவன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அடுத்தது நான் வந்து ஒவ்வொரு வாரமும் நிற்காமல் வரேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் ஆலயத்தில் இந்த வேலைகளெல்லாம் செய்கிறேன், அதனால் எனக்கு என்ன கிடைச்சிடும்? பரலோகம் கிடைச்சிரும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சும்மா வெறும் இதில் நீ அதாவது உள்ளத்துக்குள்ளே ரட்சிப்பை பெறாமல், மனம் திரும்பாமல், மறுபிறுப்பு அடையாமல், பிதாவினுடைய சித்தம் என்னதுன்னு சொல்லி அறியாமல் நீ வெறும் வார்த்தையினாலே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதுனால ஒரு நாளும் உனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது, போக முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? இங்கே சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில்
பிதாவுடைய சித்தத்தின்படி நீங்களும் நானும் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது அவருடைய சித்தத்தை செய்யாமல் சும்மா சும்மா கத்தாவே கத்தாவேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோமா? இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்? எச்சரிப்பை கொடுக்கிறார். கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கிறிஸ்து வந்து கொண்டு இருக்கிறார், விரைவாக வந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய முடிவு என்ன? பரலோகமா நரகமா? யோசித்து பாருங்கள். பரலோகத்துக்கு போகணும்னா அவருடைய சித்தத்தின்படி நீங்களும் நானும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் 22வது வசனத்தில் பாருங்கள். 22வது வசனத்தில், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். புரியுதா? இங்கே நல்லா கவனிங்க. இங்கே ரெண்டாவது விஷயம், பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய கிரியைகளின் நிமித்தமாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய கிரியைகளின் நிமித்தம் நான் இதை செஞ்சுருக்கிறேன், அதனால் நான் எங்கே போயிடுவேன்? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்போ அதில் தான் இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பேர் தீர்க்கதரிசிகளை நம்பி, அற்புதங்களை நம்பி, புரியுதா, அடுத்தது அடையாளங்களை நம்பி அநேகர் என்ன செய்கிறாங்க? ஏமாந்து கொண்டு இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட இந்த 3 விதமான காரியங்களை அதிகமாய் பின்பற்றுகிற போதகர்களும் அதிகமாய் சார்ந்திருக்கிற விசுவாசிகளும் இன்றைக்கு இருக்கிறார்கள். உன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்தோம். இதுதான் இன்றைக்கி முக்கியப்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உங்களை அறியன்றார், அக்கிரம செய்கைக்காரர் என்றார். இப்போ இயேசு சொல்கிறது தான், நான் சொல்லலை. கிறிஸ்துங்க என்ன சொல்கிறாரு. அப்போ இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா பிதாவுடைய சித்தத்தை செஞ்சால் மட்டும்தான் போக முடியும். உன்னுடைய கிரியைகளினால பிசாசு, அதாவது தேவன் சொல்வதை நீ செய்யாமல் உன்னுடைய சுயத்தின்படி, உன்னுடைய எண்ணத்தின்படி நான் இதை செஞ்சுருக்கிறேன், இத்தனை சபையை நான் கட்டியிருக்கிறேன், இத்தனை பேர்த்துக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன், இத்தனை பேர், அதாவது இத்தனை நபர்களுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன்? சுவிசேஷத்தை நான் அறிவிச்சிருக்கிறேன், எத்தனை பிசாசுகளை நான் விரட்டி இருக்கிறேன், புரியுதா, நிறைய அற்புதங்களை நான் செஞ்சுருக்கிறேன், அடையாளங்களை செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் நீ செய்கிற ஆளாக இருப்பாயானால் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தினுடைய வாசலை எட்டி பார்க்க முடியாது. அப்போ என்ன அர்த்தங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய கிரியைகளை வச்சு நீ பரலோகத்துக்கு போயிடுன்னு நினைக்காத. உன்னுடைய கிரியைகளினால் ஒரு நாளும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து போன செய்தியில் சொன்னார். என்ன சொன்னார்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருங்க, அவங்க ஆட்டத்தோலை போர்த்தி கொண்டு வருவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பி, இங்கே பாருங்க, இன்றைக்கி பிசாசுகளை விரட்டுறது பெரிய ஒரு விஷயமே இல்லை. அந்த பிசாசு யாருக்கு பயப்படும்? எந்த மனிதனுக்கும் பயப்படாது. யாருக்கு மட்டும்தான் பயப்படும்? கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பயப்படும். புரியுதா? இதே பிசாசை விரட்டுற வேலையை இன்றைக்கி நிறைய மந்திரவாதிகள் செய்துட்டுருக்காங்க, இன்றைக்கி நிறைய ஜோசிக்காரங்க செஞ்சிட்ருக்குறாங்க. புரியுதா? இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் தான் இந்த பிசாசை விரட்டினேன், என்னால் தான் வல்லம் இருக்கிறது அப்படி என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி அற்புத பெருவிழா, புரியுதா, தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்கள், இன்றைக்கு பிசாசுகளை விரட்டுற ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பெருகி போயிடுச்சு. இப்படிப்பட்டதான மக்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நுழைய முடியாது. இவங்க சுயக்கிரியைகளை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சுயக்கிரியைகளை வைத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியா?
அதனால தான் அவர் இன்றைக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஏன் தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு? தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் இன்றைக்கு பொய்யான தரிசனங்களை உரைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க, எரேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரிகள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் பொய்யான தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பாகாலை குறித்து விக்கிரகங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வீணாய் போகிறார்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 9:15. மூப்பனும் கணம் பொறிந்தனவனும் தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி வாழ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஏராளமான பேர். உபாகமும் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். உபாகமும் 13:5. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலகும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? விலக்குவீராக அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு பொய் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற ஏராளமான தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு பெருகியிருக்கிறார்கள். எனவே இதை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிசாசுகளை விரட்டுதல். பிசாசை விரட்டுறதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் இல்லை, அது பெரிய ஒரு ஊழியமும் இல்லை. இன்றைக்கி அதை பெருசாக என்ன செய்கிறாங்க, எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். பிசாசை விரட்டுவதற்கான வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாருக்கும் இல்லை. சரியா? அடுத்தது அற்புதம் செய்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதம் செய்கிறவர்கள் அற்புத பெருவிழா, அற்புத அடையாளம் என்று சொல்லி கூட்டத்தை நடத்துகிற ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பெருகியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதையும் குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார். கவனிங்க, மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், கண்டிப்பாக அற்புதம் அடையாளங்கள் நடத்துவாங்க. யார்? பொய் தீர்க்கதரிசிகள், பொய்யான தீர்க்கதரிசிகள், பொய்யான போதகர்கள் அற்புதம் அடையாளங்களை செய்வாங்க. எதுக்குன்னா மக்களை வஞ்சிப்பதற்காக. இதெல்லாம் நடக்கும், கடைசி காலத்தில் நடக்கும். இதை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிற செய்தி. அற்புதங்களை நம்பி போகாதீங்க, தீர்க்கதரிசிகளை நம்பி போகாதீங்க. தீர்க்க தரிசனங்களை இன்றைக்கி குறி சொல்கிறதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. அங்கே போனால் அவர் தீர்க்கதரிசி, அவர் நம்மளை பற்றி ஏதாவது என்ன செய்வார், சொல்லுவார், நம்மளுக்கு நல்ல காரியங்களை சொல்லுவார். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். போன வாரத்தில் எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி அவன் தீர்க்கதரிசிகளை நம்புறதுனால, அற்புத அடையாளங்களை நம்புறதுனால வாக்குவாதம் பண்ணுறான், பயங்கரமான வாக்குவாதம் பண்ணுறான். ஒன்றும் தெரியாது அவனுக்கு. அவன் போய் என்ன செய்கிறான்னா அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டதுனால அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் நீங்கள் எப்படி தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி அற்புத அடையாளங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறான். இன்றைக்கி அப்படிப்பட்டதான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏராளமாக பெருகியிருக்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு, உங்களுடைய சுயக்கிரிகளினாலே, உங்களுடைய சுய பிரயோஜனத்தினாலே ஒரு நாளும் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது.
ஆண்டவருடைய கிருபையினால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சரிங்களா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேருந்து பாருங்கள். அங்கே என்ன சொல்ல வராருன்னு. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி அல்ல, செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். இன்றைக்கி அற்புத அடையாளங்கள் நம்பி தீர்க்க தரிசனங்களை நம்பி போகிறவங்க இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை. கிறிஸ்துனுடைய சத்தியத்தை அங்கீகரிக்கவில்லை. கிருபையினாலே ரட்சிப்பு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது நான் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் என்னுடைய கிரியைகளின் மூலமாக நான் என்ன செஞ்சிட முடியும், ரட்சிக்கப்பட முடியும். நான் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள முடியும். நான் தான் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள முடியும். நான் தான் அவரை விசுவாசிக்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுது ஆண்டவருடைய காரியம். அது அவருடைய ஈவு, மனிதனுடைய காரியம் அல்ல. மனிதனுடைய முயற்சினால் ஒருவரும் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படிங்கிறத இங்கே தெளிவாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சரிங்களா? இப்போ 2வது காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். முதல் காரியம், யார் பரலோகம் போவா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோகம் போவான். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை பார்த்துட்டோம். 2வது, தீர்க்க தரிசனத்தை நம்பி, அற்புத அடையாளங்களை நம்பி, பிசாசு விரட்டுத்தலரை நம்பி நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த கிரியைகளின் நிமித்தமாக நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம் என்று சொல்லி எண்ணக்கூடாது. உங்களுடைய சுய புரோஜனம் ஒரு புரோஜனமும், உங்களுடைய சுய கிரியைகள் ஒன்றுக்கும் புரோஜனப்படாது. சரியா? இப்போ மூணாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், 23வது வசனம் பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரனை விட்டு. நல்லா கவனிங்க, யாரை பார்த்து சொல்கிறாரு, யாரை சொல்கிறாரு? தீர்க்க தரிசனம் உம்முடைய நாமத்தினாலே உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை உம்முடைய நாமத்தினாலே விரட்டினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இவங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அக்கிரம செய்காரே என்னை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அகன்று போங்க. யார் சொல்கிறதுங்க? இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். கிறிஸ்துவே சொல்கிறார். இன்றைக்கி தீர்க்க தரிசனம் உரைக்கவும், இன்றைக்கி பிசாசுகளை விரட்டவும், இன்றைக்கி அற்புதங்களை செய்யவுமே ஊழியம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இன்றைக்கி திரளான ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்கிறார்கள். இதை அவர்கள் என்ன, திரளான பேர், அநேகர்னு சொல்லப்படுது. அந்த அநேகருங்கிற வார்த்தை நல்லா கவனிங்களே. படிங்க 23வது சொன்னோம். 22 என்ன சொல்றாரு? 22 அநேகர். அந்த வார்த்தை கவனிங்க. அந்நாட்களில் அநேகர் என்று சொல்லப்படுது. இப்போ இந்த விசாலமான வழியில் போகிறவங்க எத்தனை பேர்? விசாலமான வழியில் போகிறவங்க எத்தனை பேர்? அநேகர்னு சொல்லப்படுது. அந்த விசாலமான வழியில் போகிறவங்க தான் அநேகர். புரியுதா? இடுக்கமான வாசல் வழியாக போகிறவங்க சிலர். அப்போ விசாலமான பாதையில் போகிற அந்த அநேகர் தான், அவங்க தான் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய், அற்புதத்தின் மூலமாய், அடுத்தது பிசாசுகளை விரட்டுவதன் மூலமாய் பரலோகத்துக்கு போகலாம் என்று சொல்லி அவர்களும் நம்பி அநேகரை ஏமாற்றி வஞ்சித்து அநேகருக்கு என்ன செய்கிறார்கள்? தீர்க்க தரிசனத்தை உரைச்சி அற்புத அடையாளங்களை நம்பியே இதுதான் கிறிஸ்துவம், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லி இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிற அந்த மக்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன். எவ்வளோ ஒரு ஏமாற்றம் இல்லை? எவ்வளோ ஒரு துக்ககரமான செய்தி அல்லது?
எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு செய்தி இல்லை? இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷம் நீ ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? இத்தனை தீர்க்க தரிசனங்களை உரைத்து என்ன பிரயோஜனம்? இத்தனை பேய்களை விரட்டி என்ன பிரயோஜனம்? இத்தனை அற்புதங்களை செய்து என்ன பிரயோஜனம்? நான் உங்களை அறியேன். அவங்களுக்கு பேர் என்னது? அக்கிரமக்காரர்களே. அவங்கள பார்த்து கிறிஸ்தவங்களேன்னு சொல்லலை, என் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லலை. அவர்களை பார்த்து தான், தீர்க்க தரிசனம் உரைத்த மக்களை பார்த்து தான், பிசாசுகளை விரட்டின மக்களை பார்த்து தான், அற்புத அடையாளங்களை செய்த மக்களை பார்த்து தான் அக்கிரம செய்கிற என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி எந்த அளவுக்கு மோசமாக போய்கொண்டிருக்கிறது. மலைப்பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை போதித்ததற்கான காரணம் என்ன? தெளிவான செய்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன செய்தி? எச்சரிக்கையாயிரு. பரலோக ராஜ்யத்துக்கு நுழைய வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? பிதாவுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட பாரு. சும்மா வெறும் வார்த்தையினால் ரட்சிக்கப்படாமல், மனம் திரும்பாமல், மறுவிருப்பு அடையாமல், நீ வசனத்தை விசுவாசிக்காமல் வெறும் வாயில கத்தாவே கத்தாவே என்று சொல்லி கொண்டு இருக்கிறதுனால உன்னுடைய சுய கிரியைகளினால ஒரு நாளும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? 3வது காரியம் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய தீர்ப்பு என்ன சொல்கிறாரு? நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இதுக்கு உதாரணம் நிறைய வசனங்கள் இருக்கிறது. 10 கன்னிகைகளை எடுத்துக்குவோம். 10 கன்னிகைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்படுது. 10 கன்னிகைகள் மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். மணவாளன் வரப்போகிறார். 10 கன்னிகைகள் என்ன செய்கிறாங்கன்னா, மணவாளனை வரவேற்கிறதுக்காக போய் என்ன செய்கிறாங்க? காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர். நல்லா கவனிங்க. புத்தி உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மணவாளன் வந்துடுவாருன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தீவெட்டிகளை, விளக்கு, எண்ணெய், திரி எல்லாத்தையும் ஆயத்தமாக வச்சுருக்கிறாங்க. மணவாளன் வரவேற்பதற்காக அவர்கள் அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றி திரியை வச்சு பற்ற வைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருங்க. அங்கே மணவாளன் ஆரவாரத்தோடு சத்தத்தோடு வரும்போது இவங்க விளக்கை ஏற்றணும். விளக்கை ஏற்றும் போது இவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். சரியா? இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? விழிப்பாக இருக்கிறார்கள். எப்படா வருவார்னு விழிப்பாக ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரீகளோ, இப்போ மணவாளன் வந்துட்டார், இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த புத்தி உள்ளவங்க 5 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? விளக்கேற்றி ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, விளக்கு இருக்குது, திரி இருக்குது, நெருப்பு இருக்குது, காத்துட்ருக்குறாங்க. ஆனால் எரியிறதுக்கு என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. முக்கியமான பொருள் அது. எண்ணெய் இல்லை. எண்ணெய் இருந்தால் தானே பற்ற வைக்க முடியும். இப்போ எண்ணெய் இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இருந்துச்சுல்ல புத்தி உள்ளவங்க, அவங்ககிட்ட கடன் கேட்குறாங்க. கொஞ்சம் கடன் கொடுங்க, கொஞ்சம் கடன் கொடுங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்து விட்ருக்குறாங்க, நீங்கள் போய் இருக்கிறவங்ககிட்ட என்ன செய்யுங்க? வாங்கிட்டு வாங்க. அப்போ போய் ஐயோ என்ன தான் முக்கியமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்ககிட்ட தேடி போனாங்க, ஓடினாங்க. தேடி போய் எண்ணெயை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே என்ன செஞ்சிச்சு? இந்த 5 பேரும் உள்ளே போயிட்டாங்க, கதவு அடைக்கப்பட்டாச்சு. அந்த வசனத்தை படிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 12வது வசனம், 11வது வசனம் பாருங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறிய என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இங்கே ஆண்டவர் ஆண்டவரே 2 வாட்டி கூப்பிட்டாங்களா? கர்த்தாவே கர்த்தாவேன்னு மத்தேயுல 7ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைச்சோம், அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சோம். இப்போ இங்கேயும் அதுதான், ஆண்டவரே ஆண்டவரே 2 முறை. புரியுதா? ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன். யோசித்து பாருங்கள். இந்த 5 பேர் புத்தி இல்லாதவங்க எங்கே இருந்தாங்க? சபையில் தான் இருந்தாங்க. புத்தி உள்ளவங்க எங்கே இருந்தாங்க? சபையில் தான் இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் சீக்கிரம் வரும்போது உங்கள் இடத்துல எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் அந்த புத்தி உள்ள ஸ்திரீகளாக இருந்தார்கள்.
அவர்கள் எல்லாவற்றையும் சரியாக ஆராய்ந்து அறிந்து கிறிஸ்துவை இயேசுவை மணவாளனை வரவேற்பதற்கு ஆயத்தத்தோடு விழித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த புத்தி இல்லாதவர்களோ என்ன மட்டும் இல்லை, மற்றது எல்லாமே இருந்துச்சு. ரட்சிப்பு இல்லை, சத்தியம் இல்லை, சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. புரியுதா? ஆனால் சபைக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டா வந்துடுவாங்க, காணிக்கெல்லாம் போடுவாங்க, தசமபாகெல்லாம் போடுவாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கடைசியாக மணவாளன் வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். யோசித்து பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து வரும்போது ஒருவேளை நீங்கள் அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா இத்தனை வருஷம் நீங்கள் சபைக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லையே. யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் செய்கிறீங்களான்னு பாருங்கள். ஆண்டவர் இது எவ்வளோ பெரிய, அதாவதுங்க இவ்வளோ நாளாக நான் பிரயாசப்பட்டோமே, கடைசியாக எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ ஏமாற்றம். இப்போ எதுக்காக நீங்கள் இவ்வளோ நாளாக கிறிஸ்துவ விசுவாசித்தீங்க? எதுக்கு ஞானஸ்தானம் பெற்றீங்க? எதுக்கு சபையில் அங்கமாக இருக்கிறீங்க? எதுக்கு இத்தனை வருஷம் நீங்கள் ஆலயத்தை ஞாயிற்றுக்கிழமை கண்ட சர்ச்சைக்கு வரீங்க? எதுக்கு வரீங்க? ஆனால் பிதாவுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யாமல் வெறும் கத்தாவே கத்தாவே என்று சொல்லி சும்மா கூப்பிட்றதுனால, நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் சபைக்கு வந்ததுனால எங்களுக்கு பரலோகம் கிடைச்சிருங்கிறதுனால நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஏமாற்றம். அதுதாங்க சொல்ல வர்றாரு. இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட கேட்டான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? கேட்டானா இல்லையா? அவன் பணக்காரன், சரியா? அவன் ஒரு வாணிபன், அவன் ஒரு தலைவன். அவன் கேட்குறான், நித்திய ஜீவன் ரொம்ப அவசியம், அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போ கடவுள் சொல்கிறாரு, கற்பனைகளை கைக்கொள். அவன் சொல்கிறான், நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அப்போ இயேசு சொல்கிறாரு, அப்படியா? உங்கள்கிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குது. என்னது? என்ன குறை இருக்குது? நீ கட்டளைகளை கை கொள்ளுன்னு சொல்கிற, சரி, உனக்கு ஒரு குறை இருக்குது. உனக்குள்ளதை விற்று தரித்திற்கு கொடு, அப்புறமா என்ன பின்பற்றி வா, அப்போ தான் உனக்கு என்ன உண்டு? பரலோகராட்சி. இப்போ அவன் என்னாச்சுங்க? அவன் விற்று மற்றவங்களுக்கு கொடுக்க மனசு வரல. அடுத்தது இயேசுவை பின்பற்ற அவனுக்கு மனசு வரல. இயேசுவை பின்பற்றாமல், இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உனக்குள்ளதை விற்று தரித்திற்கு நீக்கு கொடுக்காம, நீ என்ன கட்டளையை நீ பின்பற்றின? நீ என்ன கட்டளை, என் கட்டளை என்ன நீ பின்பற்றின? நான் அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்கிறிய, நீ என்ன செஞ்ச? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ எவ்வளோ காரியங்களை செஞ்சோம், 10 கட்டளைகளையும் கை கொண்டும் கூட அவன் என்னங்க எங்கே போக முடியல? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியல. யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து 2வது முறை இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? மக்களை 2ஆக பிரிக்க போகிறார். வலது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவார், இடது பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்கிறார். இடது பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உங்களை அறியேன். ஏன் தெரியுமா? நான் பசியாக இருந்தேன், நீங்கள் என்ன செய்யலை? ஆகாரம் கொடுக்கல. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் வஸ்திரம் கொடுக்கல. நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் என்ன செய்யலை? தண்ணீர் கொடுக்கல. நான் உங்களை அறியேன். இவங்களை அக்னியில் போடுன்றார். அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்போ ஆண்டவரே நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க நாங்கள் கொடுக்காமல் போனோம்? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதே எனக்கு செய்தீர்கள். இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ. தேவனுடைய கற்பனை என்ன தெரியுமா? முழுறுதித்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுறது. அது மட்டும் செஞ்சால் போதாது, இன்னொரு கற்பனை இருக்குது. என்ன செய்யணும்? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. ஆமாம், நீ ஞாயிற்றுக்கிழமை கண்ட சர்ச்சைக்கு வர்றதுனால, ஞானஸ்தானம் பெற்றதுனால, கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நீயே உன் குடும்பம் மட்டும் பொழைச்சா போதுமா? நீங்கள் மட்டும் சமாதானமாக சந்தோஷமாக வசதியாக இருந்தால் போதுமா? சபையில் இருக்கிற எத்தனை ஏழைகள், பக்கத்தில் இருக்கிற எத்தனை பசியோடு இருக்கிற நிறைய தரித்திரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய் சோறு, அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி, அவங்களுக்கு கொஞ்சம் உதவி, எதையாவது நீ செஞ்சியா கேட்பார். பதில் சொல்லணும்.
அப்போ நான் உங்களை அறியேன். அடுத்தது வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, தேவனால் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் உள்ளே வாருங்கள், உள்ளே வாருங்கள். ஏன் தெரியுமா? நான் பசியாக இருந்தேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆகாரம் கொடுத்து. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எப்போ ஆண்டவரை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம்? கொடுத்ததே தெரியல, உங்களுக்கு கொடுத்ததே தெரியல. ஆனால் நாம் கொடுத்தா என்ன செய்வோம்? எத்தனை பேர்த்துக்கு சொல்லணுமோ அத்தனை பேர்த்துக்கு என்ன செஞ்சுருவோம்? சொல்லிடுவோம்ல, நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எத்தனை பேர்த்துக்கு சொல்லிடுவோம். ஆனால் இவங்க கொடுத்து எப்போ ஆண்டவரை நாங்கள் கொடுத்தோம்? அப்போ அவர் சொல்கிறார், இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்திருக்குங்க. நீங்கள் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? செய்திருக்கிறீங்க. இதுதாங்க கிறிஸ்துவனுடைய கற்பனை, இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய கட்டளை, இதுதான் அவர் விரும்புகிற விருப்பம். கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுபடாதவன், கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி செயல்படாதவன் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. கடைசி ஆண்டவர் தீர்ப்பு சொல்லுவார், நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு அகன்று போங்கள், அக்கிரம செய்கிற என்னை விட்டு தூரம் போங்கள். புரியுதுங்களா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கத்தாவே கத்தாவே என்று சொல்லி கொண்டு இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். புத்தி உள்ள கன்னிகளுடைய கூட்டத்தில் இருக்கிறோமா? புத்தி இல்லாத கன்னிகளுடைய கூட்டத்தில் இருக்கிறோமா? வலது பக்கத்தில் இருக்கிறோமா? இடது பக்கத்தில் இருக்கிறோமா? அல்லது நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், சுய கிரியைகளினால் எப்படி நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை குறித்து, அற்புத அடையாளங்களை குறித்து, அடுத்தது பிசாசுகளை விரட்டுறதை குறித்து இதில் நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக, அவர்களை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கும் ஏமாற்றம் உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள. இன்றைக்கி நமக்கு ஒரு எச்சரிப்பான காரியம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகள், அற்புத அடையாளங்கள், பிசாசை விரட்டுறது, இதற்கு எல்லாமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் கிடையாது. ஒரே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் கிடையாது. ஒரே ஒரு கடைசி தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேறொரு தீர்க்கதரிசி இல்லை. இன்றைக்கி அப்போஸ்தலர்கள் கிடையாது, தீர்க்கதரிசிகள் கிடையாது. இன்றைக்கி அற்புத அடையாளங்கள், அப்போஸ்தலர்கள் செய்த அற்புத அடையாளங்கள் இன்றைக்கி நடக்குதா? நடக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கூட்ட மக்கள் இதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி கிறிஸ்து தேவை மக்களுக்கு, கிறிஸ்து தேவை. கிறிஸ்துனுடைய அற்புதம் தேவையில்லை, கிறிஸ்து தேவை. கிறிஸ்து அவர் பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து தேவை. மக்கள் பாவத்திலே காணப்படுகிறார்கள், பாவத்துக்கு பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து தேவை. ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதத்தை மட்டுமே காண்பித்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஏராளமான கூட்டம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பிதாவினுடைய சித்தத்தை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்து ஒருவரே இரட்சகர். மனிதன் பாவி, மனிதனுக்கு தேவை ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு அநேகருக்கு போதிக்காமல் வெறும் அற்புதம், வெறும் தீர்க்க தரிசனம், வெறும் அடையாளங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி பிசாசு விரட்டுதல் தான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி ஏராளமான போலி போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் பெருகியிருக்கிறார்கள். இன்றைக்கி அப்படிப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறதுனால இன்றைக்கி அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இதற்கு ஏமாந்து போய் அவர்களை பின்பற்றி காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் தெரியும், நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிறதான ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பு காத்திருக்கிறது. ஒருவேளை இந்த இடத்தில் இருக்கிற புத்தி இல்லாத கன்னிகளாக இருப்பீர்களானால், நீங்கள் விசாலமான பாதையிலே போய்கொண்டிருப்பீர்களானால், மெய்யான ரட்சிப்பை நீங்கள் பெறாமல், மனம் திரும்பாமல், இன்னும் போலி கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, போலியான ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கை, போலி கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், உங்களுக்காக தேவனுடைய ராட்சியம் காத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பார். அப்படி இல்லை என்று சொன்னால்
அக்கிரம செய்கிற என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான ஆயத்தம் இருக்கிறதா?